ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு கூகுள் டேக். நம்ம டேட்டா செட்டில் இருக்கிற டேட்டையும் இன்னைக்கு டேட்டையும் கம்பேர் பண்ணி நான் டே வைஸாவோ இல்லை மந்த் வைஸாவோ இயர் வைஸாவோ எவ்வளோ டேஸ் டிஃப்ரெண்ட் ஆயிருக்கு அப்படிங்கிறத நான் செக் பண்ண முடியுமா, இல்லை ஹவர்லி வைஸ் கூட அது பாசிபிளா? எல்லாத்துக்குமே ஆன்சர் இந்த வீடியோவில் பார்க்கலாம். வெல்கம் டு டே 10 ஆஃப் பவர் பிஐ டாக்ஸ் சீரீஸ். இன்னைக்கு நம்ம பார்க்க போற டேட் ஃபங்க்ஷன் தான். இப்போ நம்ம டிஸ்கஸ் பண்ண எல்லா கொஸ்டினுக்கும் ஆன்சர் கொடுக்க போகுது. ஆமாங்க, டேட்டடிஃப் அப்படிங்கிற ஒரு ஃபங்க்ஷன் தான். நம்ம சொன்ன மாதிரி ரெண்டு டேட்ஸுக்கு உண்டான டிஃபரன்ஸ் கால்குலேட் பண்ணி டே வைஸ், மந்த் வைஸ், இயர் வைஸ், ஹவர் வைஸ், ஈவன் மினிட் அண்ட் செகண்ட்ஸ் வைஸ் நமக்கு உண்டான வேல்யூஸை கொடுக்க போகுது. அது எப்படி அதை நம்ம யூஸ் பண்றது, அது எப்படி நான் இந்த டேட்டா செட் கூட மிங்கிள் பண்ண போறேன் அப்படிங்கிறது எல்லாமே கிளியரா இந்த வீடியோல பார்க்கலாம். வாங்க வீடியோ ஸ்டார்ட் பண்ணிக்கலாம். டேபிள் டூல்ஸ், நியூ காலம். ஸோ இந்த இடத்துல நான் காலம் கிரியேட் பண்ணிக்கிறேன். இதை வந்துட்டு எனக்கு டேட்டடிஃப் அண்டர்ஸ்கோர் டெஸ்ட் அப்படின்னு கொடுத்துட்டு என்ன பண்றேன்னா, டேட்டடிஃப் ஃபங்க்ஷனுக்கு நேவிகேட் பண்ணாலே அது சொல்லுது ரிட்டர்ன்ஸ் நம்பர் ஆஃப் யூனிட் ஸ்பெசிஃபைட் இன் இன்டர்வல். அதாவது நம்ம என்ன இன்டர்வல்ல வேணும் அப்படின்னு கேட்குறோமோ, இப்போ வந்து டேவாவோ, ஹவராவோ, மினிட்டாவோ, செகண்ட்ஸ் ஆவோ, மந்த்லி, வீக்லி, குவார்டர்லி எப்படி வேணும்னு கேட்குறோமோ அந்த ஒரு ஃபங்க்ஷனுக்கு கொடுத்துட்டு அடுத்து டேட் நம்ம எந்த டேட் கன்சிடர் பண்ண போறோம் பார்த்தீங்கன்னா, நம்ம சேல்ஸ் டேட்டா இருக்கக்கூடிய டேட் கமா இன்னைக்கு டேட், கரண்ட் டேட், இதுல எனக்கு எப்படி வேணும். ஸோ நான் வந்து என்ன பண்ண போறேன், எனக்கு மந்த் வைஸ் டிஃபரன்ஸ் வேணும்னு சொல்லி கொடுக்குறேன். க்ளோஸ் பண்ணிக்கலாம், என்டர். ஸோ நான் இங்க ஒரு டேபிள் எடுத்துக்கிறேன். அந்த டேபிள்ல நம்ம செலக்டட் டேட்ல இருக்கக்கூடிய மந்த் அண்ட் இயரை செலக்ட் பண்ணிட்டேன். இதுல டேட் டிஃபரன்ஸ் நம்ம எடுத்ததுக்கு உண்டான வேல்யூ இங்க கொடுத்தோம்னா, சம்ல வேண்டாம் எனக்கு, டோன்ட் சம்மரைஸ் 28 months அப்படின்னு சொல்லி வருது. அதாவது Jan 28ல இருந்து இப்போ மே 2024 வரைக்கும் எனக்கு டிஃபரன்ஸான மந்த் வந்து 28 அப்படின்னு வருது. ஸோ 23ல இருந்து ஆப்வியஸ்லி Jan to Jan 12 அண்ட் பிப்ரவரி, மார்ச், ஏப்ரல், மே. ஸோ இட் இஸ் 16 months அப்படிங்கிறது கிளியர் கட்டா நமக்கு இங்க காட்டுது. சப்போஸ் இன்னும் நம்ம இதை கிளியர் கன்சைஸா பார்க்கணும்னா டிசம்பர் 23ல இருந்து இப்போ நம்ம வந்து 5th monthல இருக்கோம் அப்படிங்கிறது இங்க டீடைல்டா தெரியுது. ஸோ இதுதான் டேட் டிஃப் ஃபங்க்ஷனுடைய மிகப்பெரிய யூஸ்ஃபுல். ஈவன் இதை நான் வந்து இன்னும் கஸ்டமைஸ் பண்ணணும்னு ஆசைப்பட்டேன்னா, நான் எகைன் அந்த காலமை காப்பி பண்ணிட்டு புது காலம் கிரியேட் பண்றேன். ஸோ இது வந்து டெஸ்ட் மந்த் கொடுத்தோம் இல்லையா, ஸோ எனக்கு இயர் வைஸ் வேணும்னு நினைச்சேன்னா ஜஸ்ட் இங்க எண்டில் இயருங்கிற கால்குலேஷன் கொடுத்தேன் அப்படின்னா சம்மரைஸ் ஆயிருக்கு. எகைன் நம்ம டோன்ட் சம்மரைஸ் கொடுக்கணும். 2 years, 1 year அப்படிங்கிறது கிளியரா வருது. ஸோ இப்படித்தான் நம்ம இந்த டேட்டடிஃப் ஃபங்க்ஷன் யூஸ் பண்ணி நமக்கு டிசைடான இன்டர்வல்ல கண்டுபிடிக்க முடியும். ஸோ இது லைவா எங்க பார்க்கலாம் அப்படின்னு பாத்தீங்கன்னா, ஒரு எக்ஸாம்பிள், ஒரு எம்ப்ளாயியோட டென்யூரிட்டி செக் பண்ணும், அதாவது அவங்க எவ்வளவு வருஷம் எக்ஸ்பீரியன்ஸ் அப்படிங்கிறத நான் செக் பண்ணும் அப்படின்னு ஆசைப்பட்டேன்னா இந்த ஃபங்க்ஷன் யூஸ் பண்ணி அவங்களோட ஜாயினிங் டேட்ல இருந்து இன்னைக்கு டேட்டுக்கு உண்டான இயர்ஸ் ஆஃப் கால்குலேட் பண்றப்போ எனக்கு ஆட்டோமேட்டிக்கா அவங்க எவ்வளவு வருஷம் எக்ஸ்பீரியன்ஸ் அப்படிங்கிறது நமக்கு கிளியரா தெரிஞ்சிடும். இது மேக்ஸிமம் வந்து லாஜிஸ்டிக்ஸ் டிபார்ட்மெண்ட்ல யூஸ் பண்ணுவாங்க. ஒரு இடத்துல பேக்கேஜ் சென்ட் பண்ணதுல இருந்து அது ரிசீவ் ஆகிறதுக்கு உண்டான டைம் எவ்வளவு எடுத்துக்கிச்சு அப்படிங்கிற இடத்துல வந்து இதை ரொம்பவே யூஸ் பண்ணுவாங்க. இந்த டேட்டடிஃப் ஃபங்க்ஷன் வந்து நமக்கு தகுந்த மாதிரி நம்ம கஸ்டமைஸ் பண்ணிக்கலாம். நீங்களும் உங்க வீட்டில் இதை ட்ரை பண்ணி பார்த்துட்டு அது உங்களுக்கு ஏதாவது டவுட் இருந்துச்சுன்னா மறக்காம எங்களை கேளுங்க, நாங்கள் உங்களுக்கு ஹெல்ப் பண்றோம். மீண்டும் அடுத்த வீடியோல உங்களை சந்திக்கிறேன். Until then, bye from Google Tech. Thank you. Have a great day.